திருச்சி மாவட்டம் முசிறி அருகே வறுமை காரணமாக சித்த மருத்துவ படிப்பிற்கான கல்விக் கட்டணம் செலுத்த முடியாமல் தவிக்கும் மாணவியை தமிழ்நாடு அரசு உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். வேலகானத்தம் கிராமத்தைச் சேர்ந்த வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளியான அழகமுத்து லலிதா தம்பதியின் மகளான விமலா மருத்துவராக வேண்டும் என்ற லட்சியத்தில் உள்ளார். 2024ஆம் ஆண்டு நீட் தேர்வில் பங்கேற்று 316 மதிப்பெண்கள் பெற்ற அவருக்கு MBBS படிப்பிற்கான வாய்ப்பு கிடைக்கவில்லை. எனினும் கன்னியாகுமரியில் உள்ள தனியார் கல்லூரியில் சித்த மருத்துவம் படிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆனால் அதற்கான கல்விக் கட்டணம் ஆண்டுக்கு 2.25 லட்சம் ரூபாய் என்பதால் அதிர்ச்சியடைந்த மாணவி படிப்பை தொடர அரசு உதவிட வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். 12th முடிச்சதுக்கப்புறம் நீட் கோச்சிங் போனேன். நீட் கோச்சிங் போனதில் எனக்கு MBBS சீட்டு கிடைக்கல. அதுக்கு பதிலாக சித்தாவில் ப்ரைவேட் காலேஜில் எனக்கு கிடைச்சிருக்குது. வருஷத்துக்கு 2.25 லட்சம் கேட்குறாங்க. தமிழக முதல்வர் சிறப்பு உதவியை எனக்கு ஏதாவது பண்ணி தருமாறு கேட்குறேன். அப்பா வாய் பேச மாட்டார். அம்மா கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. எனக்கு நீங்கள் தான் பார்த்து ஏதாவது ஹெல்ப்